வருகின்ற தேர்தல் 8 மாதம் 10 மாதம் இருக்கிறது. தேர்தல், இந்த தேர்தலில் நாம் முதல் கட்ட வெற்றியை பெற வேண்டும். ஆக நம்முடைய இலக்கு, ஐயாவுடைய இலக்கு, நம்முடைய மாவீரனுடைய இலக்கு எல்லாம் என்ன? பாட்டாளி மகிழ்ச்சி தமிழ்நாட்டை ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா எதுக்கு? நான் முதலமைச்சராக எனக்கு ஆசையா, இல்லாட்டி பதவி, இந்த பதவி அந்த பதவி ஆசையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். ஒன்று வன்னியர் சமுதாயம், அடுத்தது பட்டியலின சமுதாயம். மற்ற எல்லா சமுதாயங்களும் இருக்கிறது, எல்லாம் உழைக்கின்ற சமுதாயங்கள் தான் இருக்கிறது. பேர் சொன்னா நான் இந்த விட்டுட்டு அது விட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க போறாங்க. எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற சமுதாயம். சமுதாயங்களுக்கு எல்லாம் சமூக நீதி வேண்டும். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் ஐயா. சமூக நீதி நம் உயிர் மூச்சு கொள்கை. அதற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டம், நீங்க எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கீங்க? எதுக்கு போனீங்க? சமுதாயங்கள் முன்னுக்கு வரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். இதுக்கு எத்தனை போராட்டம். இன்னைக்கு அது கிடைச்சதா? சமூக நீதி நம்ம பெற்றிருக்கிறோமா? இல்ல. அதை பெற வேண்டும். அதற்கு முதல் கட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர இந்த மாநாட்டினுடைய முக்கிய கொள்கை அதான். முக்கிய நோக்கம் என்ன? தமிழக அரசு தமிழ்நாட்டிலே காஸ்ட் சர்வே எடுங்கள். காஸ்ட் சர்வே. முதலமைச்சர் அதை பத்தி என்னன்னு கேட்கிறேன், அது கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதனால இது நம்ம அடுத்த கட்டத்தில் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். வேலை திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. முதல் கட்டம் இப்ப இந்த உறுப்பினர் சேர்க்கிறது, இன்னும் 3 வாரத்தில் சேர்க்கணும். முடியுமா? முடியாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலையில அந்த மக்கள், இந்த பிள்ளைகள்லாம் போய் பிடிங்க, நம்முடைய தம்பிகள் தங்கைகள்லாம் போய் பிடிங்க. ஏன்னா அந்த மாநாடுக்கு பிறகு இன்னைக்கு அப்படியே அந்த ஒரு இதுவா இருப்பான், அந்த வேகம் இருக்கும். இவ்வளோ பெரிய மாநாடு, இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் இருப்பான். அன்னைக்கு அந்த பையனை தம்பி வா இந்த கார்டு வச்சுக்கோ அப்படின்னா சந்தோஷமா வாங்கிட்டு பெருமையா வச்சுப்பான். ஒரு முறை வாங்கிட்டானா அதுக்கப்புறம் எங்கேயோ அவங்க பிடிக்கிறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, யாரும் போக மாட்டாங்க. இதுதான் தகுந்த நேரம். இன்னைக்கு போய் நாளைக்கே போய் ஆரம்பிக்க திட்டமிடுங்கள். திட்டமிட்டு நான் உங்களுக்கு வேலை திட்டம் 3 வேலை திட்டங்கள் கொடுத்துருக்கோம். 3 in 1. நீங்க 3 முறை போக தேவையில்லை, ஒரு முறை போனா போதும். ஆனா 3 வேலையும் நீங்க பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு முறை கிராமத்துக்கு போங்க, அது போனா முதல்ல உறுப்பினர்கள், அடுத்தது அந்த கிராமத்தில் கிளை புதுப்பித்தல். கிளை புதுப்பித்தல்னா ஃபார்ம் இருக்குது, 25 பேர் அந்த கிளை நிர்வாகிகளை, கிளை தலைவர் செயலாளர் 25 பேர் இருக்காரு. இது என்கிட்ட கொடுத்தா நான் டிஜிட்டலைஸ் என் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல ஏற்றிடுவேன் நான். அடுத்தது 3வது வேலை என்ன? பூத் கமிட்டி, வாக்குச்சாவடி முகவர்கள். இதுல 10 பேர் இருக்கு. நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யணும், நீங்க தான் அது செயல்படுத்தணும். சாதாரணமா 3 வாரத்துல நீங்க அங்க பிரிச்சுக்க. இதுல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான், எல்லாம் முன்னாள், இந்நாள், அந்த நாள், இந்த நாள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து பண்ணுங்க, எல்லாரையும் சேர்த்து பண்ணணும். இல்ல நான் தான் நீ தான் கிடையாது. இது எல்லாமே ஒரே தான், ஒரே எண்ணத்தோட நம்ம அணுகணும். அதனால இவங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் நிறைய குழப்பங்கள்லாம் இப்ப இருக்கு. இந்த குழப்பங்கள்லாம் விரைவில் நான் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன். குழப்பங்கள்லாம் நான் போக்கிடுவேன். அதனால இதெல்லாம் ஒரு தற்காலிகமான குழப்பங்கள், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நேரத்தில் உங்களை அவங்க மாத்துறாங்க, அங்க போட்டாங்க, இவங்க லெட்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் எதுவும் செல்லாது. எந்த லெட்டரும் செல்லாது. நம்ம கொடுக்குற லெட்டர் தான் சொல்லும். அதனால யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அது செல்லாது. நம்ம முறையா உங்கள்னா நீங்க பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர், இது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், நம்ம கட்சியின் விதிகளுக்கு உட்பட்ட தலைவர். அதனால இதெல்லாம் நீங்க தான் என்ன தேர்வு பண்ணிருக்கீங்க, நம்ம தான் கொடுக்கணும், அடுத்தது நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு செய்யணும். அதனால இதெல்லாம் அப்படி யாராவது மாத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா அடுத்தது 10 நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர் வரும். இங்க லெட்டர் ஜாயின்சாமே, வா வா வா, காலெல்லாம் விழாது.
என்ன லெட்டரு? இது தொடர்வார், அவ்வளவுதான். என் மனசுக்குள்ள நிறைய இருக்குது, அது சொல்ல முடியல, வெளியில சொல்ல. அதுவெல்லாம் என் மனசுக்குள்ளேயே பூட்டி 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 வச்சிட்டு இருக்கிறேன் நான். என்னுடைய அமைதி என்னுடைய பலவீனம் கிடையாது. என்னுடைய அமைதி என்னுடைய பலம். தைரியமா களத்தில் இறங்குங்க. ஏன்னா மிக சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஒரு மாநாடு அதற்கு அத்தாட்சி. இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நீங்கள் நடத்தினீங்க. இதோட என்ன வேணும்? இதோட வேற யாருக்கு நிரூபிக்கணும்? என்ன ப்ரூஃப் வேணும்? அதில் அது தேவையில்லை. அதனால இது மாநாடுக்கு அடுத்தது நம்ம இன்னும் இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கிறது இருக்கு. அடுத்தது நம்ம சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அது செயல் திட்டங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் இன்னும் அடுத்த கட்டத்தில் நாம் தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு ஒரு பயணம் ஒன்று, நடைபயணம் ஒன்று வச்சிருக்கிறேன். அதுவும் நான் வரப்போகிறேன். நான் இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், செயல்படுத்த போகிறோம் நம்ம. அதனால் அடுத்தடுத்து என்னென்ன நம்ம வேலைக்கு வேகமாக நம்ம பண்ணிட்டு போகிறோம். அதனால் இதெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, இப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்கலாம் குழப்பங்கள்லாம் வரும். தட்டிட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுங்க. அதான் ஏதாவது பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, குழப்பம்லாம் வரும். ஏதை கண்டு நிறைய நமக்கு வேலை இருக்குது. நம்ம ஆட்சிக்கு வரணும், நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கணும். எத்தனை முறை போய் அவங்க கிட்ட போய் இங்கே இடஒதுக்கீடு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க நம்ம போய் கேட்டுட்டு இருக்க போகிறோம். சமூக நீதி சம்பந்தமா போய் ஒவ்வொரு முறையும் போய் இவங்களுக்கு ஐயா கணக்கெடுப்பு நடத்துங்க, ஐயா சாதிவாரி கணக்கு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, கொஞ்சம் உள் ஒதுக்கீடு கொடுங்க ஐயா. எவ்வளவு காலமையா கேட்க போறோம்? நமக்கு இருக்கிற பலம், நமக்கு இருக்கிற திறமை எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிச்சயமா இதுதான் நம்மளுடைய காலம். வருங்காலம் நம்முடைய காலம், நம்முடைய காலம். அதாவது இதை பண்ணுங்க. என்கிட்ட பாக்கெட்டோட நேற்று எனக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க. நான் வாழ்கின்ற என் பகுதியில் உள்ள வட்ட செயலாளர் எனக்கு அட்டை கொடுத்தார். அதே போல் நீங்களும் வாங்கிக்கோங்க. நீங்க எங்க உங்க வீடு இருக்குதோ அங்க கிளை செயலாளரோ வட்ட செயலாளரோ வார்டு செயலாளரோ அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த கார்டு இருக்கு, இந்த பக்கம் ஐயா படம் தான் இருக்குது. ஐயா தான் நம்ம குலசாமி, அவர் கொள்கைகள்லாம் நம்ம பின்பற்றுறோம். அந்த மாட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் இன்னொன்று இதில் முக்கியமாக பார்க்கணும். இந்த இடத்துல இருக்குல்ல, இது கியூஆர் கோடு. கியூஆர் கோடுன்னா இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். ஃபோன் வச்சு ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணால் பிஎம்கே அக்கௌண்ட்டுக்கு போவோம், நம்ம கட்சி அக்கௌண்ட்டுக்கு. எவ்வளோ காசு வேணால் போடலாம். ஆனால் புதிய உறுப்பினர்கள் இதில் 5 ரூபா போட சொல்லுங்க. அவ்வளோதான், 5 ரூபாய். அவங்க போன்ல இதுல போட்டு ஸ்கேன் பண்ண அந்த ஸ்கேனிங் கியூஆர் கோட் வந்துன்னா 5 ரூபாய். அதுல அவங்களே போட சொன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. பட் நான் கொடுத்துருக்கிறேன் கட்சிக்கு காசு, என்னுடைய உறுப்பினருக்காக நான் கட்சி 5 ரூபாய் காசு கட்டி இருக்கிறேன், அவன் பெருமையா நினைச்சுப்பாங்க. இல்ல அவங்க உங்ககிட்ட கொடுத்து நீங்க என்கிட்ட கொடுக்கறது அதெல்லாம் அவங்களுக்கு போகுமா போவாதா, அதெல்லாம் சந்தேகம் வரும். அவங்க கிட்ட சொல்லுங்க, ஏன்பா நீ என்கிட்ட எல்லாம் கொடுக்க வேணாம்பா, நீ கட்சியை நீ ஸ்கேன் பண்ணி கட்சிக்கு கொடுத்துடு. டிஎம்டி நிறைய கொடுக்கலாம். சாமி துறை டிஎம்டிலாம் இன்னும் நிறைய கொடுக்கலாம். கணேசன அவரு சரி. அதனால இது பின்னாடி நீங்க பேரு விலாசம் எல்லாம் பிளட் குரூப் எல்லாமே இருக்குது. இல்ல பின்னாடி தான் எழுதலாம். முன்னாடி லேமினேட் பண்ணிருக்கு. இது என்கிட்ட கூட கேட்டாங்க, ஏன் ஐயா ஆன்லைன்ல பண்ணலாமே, டிஜிட்டல் கார்டு பண்ணலாமே, மிஸ்டு கால் கார்டு பண்ணலாமேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். நேரடியா போய் நீங்க போய் அந்த தம்பியையோ தங்கையோ நேரடியா போய் பார்க்கணும். பார்த்து இது மாதிரி அன்புமணி உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு, வாங்க சேருங்க, கட்சியில சேருங்க. புதிய உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை நீங்க புதுப்பித்தல் அது உங்களுக்கு வர மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க அவங்க இருக்கிற வார்டுலயே நீங்க வாங்கிக்கீங்க. அவங்க மூலயமா நீ வாங்கிட்டு ஃபில் பண்ணி எழுதிக்கிங்க, பாக்கெட்ல வச்சுக்கிங்க, எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் கார்டு நான் தரேன். எப்படியாவது இன்னும் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். ஆப்னா அப்ளிகேஷன். அது நான் இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் பண்ண போறேன். அந்த ஆப் அன்புடன் பிஎம்கே ஆப், அது பேர். அந்த ஆப் ரிலீஸ் 1 மாசத்துல பண்ணி அதுல நீங்க டிஜிட்டலா நீங்க போகலாம், வரலாம், புதுப்பிக்கலாம், நிறைய இருக்கு. அதெல்லாம் நாங்க தலைமையில நாங்க அனுமதி கொடுக்கணும், எல்லாம் இருக்குதா இல்லை, அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு போறோம். நான் எவ்வளோ செயல்படலை, எவ்வளோ திட்டங்கள் டக்குன்னு பண்ணலாம்.
இவ்வளோ நாளாக என்னால் செய்ய முடியல, இதுக்கப்புறம் ஃப்ரீயாக செய்யலாம், நிறையா செய்யலாம், நிறையா செய்யலாம். அதனால் இன்னும் பார்க்க தான் போகிறீங்க, நீங்கள் இப்போ தான் பார்க்க தான் போகிறீங்க. பாமக எப்படி வித்தியாசமான பாமக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒரே குடும்பம் எல்லாம் சேர்ந்து நம் வேகமாக நம் வளம் பெறுவோம், வளர்ச்சி பெறுவோம், நம்ம பலம் பெறுவோம், எழுச்சி பெறுவோம். இந்த செய்தி எல்லாமே நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நம்முடைய நோக்கம், லட்சியம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதுதான் நம்முடைய லட்சியமே. தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஆட்சி அதிகாரமும் இருந்தால் இன்னும் வேகமாக வளரும். அந்த அதிகாரம் வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அதான் அதுக்காக நம்ம கட்சி நடத்தல, அதுக்காக நம்ம கட்சி நடத்தல. நம்ம கட்சி நடத்துவது என்று தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நம்ம நடத்துகிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு கட்டமும் பண்ண வேண்டும். அதனால எத்தனையோ போராட்டங்களை நாம் செய்ய இருக்கின்றோம். அதெல்லாம் தயாராக இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் அந்த மாதிரி இல்லை. அதனால் இதெல்லாம் மனதில் வைத்து நாம் வேகமாக வளருவோம், வளர்ச்சி பெறுவோம். உறுப்பினர் சேருங்கள், வேகமாக சேருங்கள், கிளையை புதுப்பியுங்கள், வாக்குச்சாவடி முகவர்களை கொடுங்கள். 10 பேர், அதில் 25 பேர் இந்த உறுப்பினர்களில் ஏ தொகுதியில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு எவ்வளோ அட்டை வேணுமோ கொடுத்துட்றேன். இவ்வளோதான் இல்லை, எவ்வளோ வேணால் கொடுக்குறேன். ஆனால் உண்மையான உறுப்பினர்களை சேருங்க, தயவு செய்து அதை மட்டும் சேருங்க. ஏன்னா சும்மா நான் கணக்கு கேட்டேன், நான் 1 லட்சம் சேர்த்துட்டேன், 1.5 லட்சம் சேர்த்துட்டேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். 40,000 பேர் உண்மையா இருந்தாங்கன்னா அதுதான் பெருசு எனக்கு. 1 லட்சம் பேர் இதுல போலியா இருந்தாங்கன்னா அது வேண்டாம் எனக்கு. அப்படி உண்மையா சேருங்க, ஒவ்வொரு உறுப்பினரும் உண்மையா சேருங்க. அதை அவங்கள வச்சுக்கிட்டு இன்னும் 10 உறுப்பினர் நான் சேர்த்துடுவேன். நம்மளே ஏமாத்திக்க கூடாது. நான் இவ்வளோ கணக்கு நாம இந்த போட்டியெல்லாம் வேண்டாம்பா. இந்த இதில் நான் போட்டியெல்லாம் இந்த மாவட்டம் அதிகமா அந்த மாவட்டம் அதிகமாலாம் நான் மோதிரம் போடுவேன், செயின் போடலாம் போட மாட்டேன். எதுவும் வேண்டாம். நான் பார்த்துட்டேன், போன முறை பார்த்துட்டேன். அதனால இது உண்மையா நம்ம இதுக்கப்புறம் வித்தியாசமா நம்ம பாமக பார்க்க போறீங்க. உண்மையா நம்ம இருக்கோம், உண்மையா நம்ம செயல்படுவோம். ஐயா இவ்வளவுதான் என்னால் பண்ண முடிஞ்சுன்னா நான் பாராட்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது கடைசி முயற்சி எடுக்கணும். ஐயா நான் கடைசி முயற்சி எடுத்தேன், இவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும்னா தட்டி கொடுப்பேன், பரவாயில்லடா, ஒரு பிரச்சனை இல்லை. முயற்சி எடுத்துட்டல, அது போதும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை வைத்து நாம் முன்னேறுவோம். அதனால இதெல்லாம் பண்ணுங்க, வேகமாக நாம் செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் இவர்களை பாசத்தோடு கேட்டுக்கொண்டு, இதுக்கப்புறம் செல்வகுமார் மாவட்ட செயலாளர்லாம் இங்கே நம்ம பனையூர் அலுவலகத்தில் இந்த கார்டு வாங்கிக்கோங்க. கார்டு, இந்த படிவம் எல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சு விட்ருங்க. வேலையை ஆரம்பிச்சு வேகமாக பண்ணுங்கள். எனக்கு ஒவ்வொரு வாரமும் எனக்கு அப்டேட் பண்ணணும், இவ்வளோ போய் சேர்த்துட்டேன். ஏன்னா நீங்கள் போன உடனே ஒரு பொதுக்குழு, அதுக்கப்புறம் இது இல்லாமல் முக்கியமாக இந்த மாநாட்டுக்கு நேரத்தில் வந்து இந்த பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வருவாய் மாவட்டத்துக்கு இப்போ கங்கா இருக்கிறாப்புல, கங்கா வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வருவாய் மாவட்டத்துக்கு நியமனம் பண்ணோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. அந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் போட்டோம், தலைமையிலிருந்து போட்டோம். அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வந்து இதுக்கும் பொருந்தும், இந்த இதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சில இது 1-2 மாற்றி போடுவோம். ஏன்னா சில பேர் அந்த சரியான முறையில் செயல்படலை, இல்லை ஊருக்கு போயிருந்தாங்க வரல போல, தூரமாக இருந்தது எல்லாம் அதெல்லாம் சரி மாதிரி அவங்க மேற்பார்வை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க. அதான் இங்கே வந்த மாவட்ட செயலாளருக்கு செய்தி நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் அணுகுங்க. முன்னாள், இந்நாள், அந்நாள், எல்லா நாளும் எல்லாம் ஒன்று தான். எல்லாரையும் போங்க. இவங்க அவங்க எனக்கு வேண்டியவங்க அவங்களுக்கு வேண்டியவங்களாம் கிடையாது. கட்சி பாட்டாளி கட்சி ஒன்று தான். அதனால் இதை மனதில் வைத்து வேகமாக அணுக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கணும். அமைதியாக பத்திரமா வீட்டுக்கு போங்க, அமைதியாக போயிட்டு வாங்க, ஜாகிரதையாக போயிட்டு வாங்க, வேலைகள் வேகமாக பண்ணுங்க. நான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிறேன். தைரியமாக இருங்க. உங்களுக்கு கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் எதுவுமே உங்களுக்கு வராது. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன், உங்களுக்கு இருப்பேன். அந்த நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, வேகத்தோடு நீங்கள் எல்லாம் சொல்லணும்.